30 வருஷமாவே அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் நாங்க நிறைய வேலைகள் பார்த்திருக்கோம். அதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பயங்கரவாத கூட்டத்தை வளர்த்து விட்டதும் ஒண்ணு, அந்த செயலையும் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த நாட்டுடைய ராணுவ அமைச்சர். அதாவது பொதுவெளியில ஒரு நேர்காணல்லே வந்து இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அங்க இருக்கிற பயங்கரவாதிகளும் எவ்வளவு தொடர்புல இருக்காங்க, எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் எவ்வளவு ஆதரவளிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இந்த காரணத்துக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதனாலதான் முழுக்க முழுக்க போர் தீவிரமாயிருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம். சோ பலரும் அதை தான் சொல்றாங்க, பயங்கரவாதிகள் முகாமையே தகர்த்தெறிஞ்சிட்டீங்க, பாகிஸ்தான் இவ்வளவு வீரியமா செயல்பட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறதே தெரியல. ஒரு எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணி போவாங்க. ஆனா இவங்களுக்கு பதட்டத்துல என்ன பண்ணணும்னு தெரியலாம நம்மளே ஏதாச்சும் பண்ணணும், பதிலுக்கு நம்ம மக்கள்கிட்டையும் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராங்க நிரூபிக்கணும் அப்படிங்கறக்காகவே ஏதாச்சும் பதட்டத்துல அந்த போர் நியதி அப்படிங்கறது என்ன அப்படின்னா சிவிலியன்ஸ் மேலேயோ இல்ல ஹாஸ்பிட்டல் மேலேயோ இல்ல ஸ்கூல் மேலேயோ தாக்கக்கூடாது அப்படிங்கறதா அந்த உலகத்துடைய போர் நியதியே. ஆனா அதை தாண்டி இவங்க என்ன பண்றாங்க, குறிப்பிட்டு இவங்க பண்றது எல்லாமே சிவிலியன்ஸ் மேல தாக்குதல், ஏதாச்சும் ஸ்கூல்ஸ் மேல தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், இல்ல வீட்டு மேல ட்ரோன் தாக்குதல், இந்த